ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பசுமை கலாம் மரம் வைக்கலாம் ஜெயங்கொண்ட சோழபுரத்துலேருந்து அருண் பேசுகிறேன். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் மீஞ்சுருட்டி அருகே உள்ள நெல்லித்தோப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். சேகரிக்கப்பட்ட பனை விதைகள்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த ஒரு ஏரியை ஒன்று சூஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 அடி 400 அடி ஒரு ஏரியினோட இடதுபுறமாக ஒரு எல் ஷேப்பில் பனை விதை விதைக்கிறதுக்காக நாங்கள் எல்லா பனை விதையும் ஒருங்கிணைத்து நம்ம குழு நண்பர்களோட அந்த ஏரிக்கு சென்று அந்த கரை ஓரங்களில், புதுசாக கட்டப்பட்ட கரை ஓரங்களில் எங்களோட முதல் பனை விதையை வந்து நாங்கள் விதைக்கிறோம். அந்த இயற்கைக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை நாங்கள் கொடுக்குறோம். அவர் வந்து சிறந்த சமூக சிந்தனையாளர். இந்த பனை விதையெல்லாம் நிறைய விதைக்கணும், எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதனால் அவங்க ஊருக்கு போய் நாங்கள் அந்த பனை விதையெல்லாம் விதைச்சோம் எங்களோட குழுவினர்களோட. இது வந்து செப்டம்பர் 11, 2023 அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நாங்கள் போய் இந்த பணியை தொடங்கினோம். 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரையும் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். செப்டம்பர் மாதம் 2023 எங்கள் குழுவில் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தண்ணிலாம் மட்டும் வந்து அந்த ஏரியிலேருந்து ஒரு விதைக்கும் குழி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபீட் ஒரு விதைக்கும் 2 ரோ வந்து விதைச்சோம். கிட்டத்தட்ட 250 240 பனை விதைகள் அந்த ஏரி ஃபுல்லாக விதைச்சிருப்போம் நாங்கள் ஓவராலாக. அதுவும் வந்து மாலை ஒரு 6 மணி வாக்கில் விதைச்சிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கடுமையான தருணம் தான். 2 வரியாக விதைச்சிக்கிட்டு இருந்தோம். நல்லபடியாக விதைச்சி அப்படியே ஓரளவு விதைச்சிட்டோம். தண்ணி மோட்டரை போயிருக்கார் நம்ம நண்பர், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போகிறாரு. திரும்ப வந்து அடுத்த நாள் காலையிலையும் வந்து பணியை துவங்கணும். இது வந்து அடுத்த நாள் காலையில், அடுத்த நாள் மாலை ஒரு 7 மணி 11 செப்டம்பர் 2023 அன்றைக்கி நம்ம நண்பர்கள்லாம் புது நண்பர்கள்லாம் இணைஞ்சி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை செஞ்சு ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் செஞ்சோம். சிரமம் மீன்ஸ் அதாவது கொஞ்சம் வெயில் காலம் லைட்டாக. ஸோ அதனால் கொஞ்சம் செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த ஐயா விவசாயியை பாருங்கள், எங்களோட கடைசி வரைக்கும் இருந்து உதவி பண்ணி பனை விதைகள்லாம் கொண்டு வந்து கொடுத்தா. அப்படி அந்த பனை விதைகள் தூக்கி போடுறாங்க பாருங்கள் மேலே நட்டுறதுக்கு. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அந்த ஐயா எங்களோட கடைசி வரைக்கும் இருந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாப்புல. கிட்டத்தட்ட 250 பனை விதைக்கும் விதைச்சி முடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலை வரைக்கும் 2 நாள் இருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த முந்தைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் பனை விதை விதைச்சதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் விசிட் பண்ணுறதுக்காக மே 16, 2024 அப்போ வந்து நாங்கள் அந்த திரும்ப அந்த நெல்லித்தோப்பு அந்த ஏரிக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். போயிட்டுருக்கும்போது இப்போ மழை, இந்த ஒரு 2 டேஸ் வந்து நல்லா கொஞ்சம் மழை நாட்களாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ விசிட் பண்ண போகும்போது இந்த இதெல்லாம் கட்டிட்டாங்க, படிக்கட்டு எல்லாமே கட்டிட்டாங்க. அந்த படிக்கட்டெலாம் தாண்டி நாங்கள் அந்தாண்ட போயிட்டு நாங்கள் விதைச்ச விதை வந்து முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு. என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் விதைச்ச விதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு 1 ஃபீட் 1.5 ஃபீட் கிட்டத்தட்ட முளைஞ்சிருச்சு. விதை ரொம்பவே நல்லா முளைஞ்சிருச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அது ஒரு 6 மந்த் 7 மந்த் ப்ராஜெக்ட்டு. இந்த பனை விதை முளைத்தல் அப்படிங்கிறது வந்து அதோடய வேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கீழே பூமிக்கு போய் அதுக்கப்புறம் தான் அது வந்து முளைச்சி வரும் அந்த பனை விதை அப்படிங்கிறது. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பார்த்திங்கனாலே தெரியும், அந்த வீடியோவில் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஃபீட் அது வந்து வளர்ந்துருக்கும். ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இயற்கையை நேசிங்க. இயற்கைக்கு நிறையா செய்ய முடிஞ்ச அளவு செய்யுங்க. இயற்கை நம்மளுக்கு நிறையா கொடுத்துட்ருக்கு. நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களை இயற்கைக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா ரொம்பவே பின்னாடி வர்ற சந்ததியினருக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும், ரொம்ப நல்லாவே பயன்படும். ஸோ அதனால் நிறையா இயற்கைக்கு செய்யுங்க. இந்த பனை விதை கூடுமான வரைக்கும் பனை விதை விதைங்க. இந்த ஆண்டு பனம்பழம் பழுத்து கீழே விழும், அது விதை கிடைக்கும். எடுத்து எங்கேயோ உங்களால் முடிஞ்ச ஒரு 5 விதை 6 விதையாச்சும் கொண்டு பனை விதை ஏரி ஓரங்களில் விதைங்க. அது ரொம்ப நிலத்தடி நீர் மட்டத்தையும் உயர்த்தும். நம்மளுக்கு பின்னாடி வரவங்களுக்கு ஒரு லேண்ட் சர்ஃபேஸ், லேண்ட் வாட்டர்லாம் வந்து ரொம்பவே கிடைக்கும். அது ரொம்ப நல்லது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை நேசிங்க. இயற்கைக்காக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மரக்கன்று வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இயற்கையை வந்து எங்களால் முடிஞ்சு எவ்வளோ எங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோவுக்கு இயற்கையை நேசித்து இந்த மாதிரி மென்மேலும் பனை விதைகள் விதைத்தல். இந்த ஆண்டு நிறையா பனை விதைகள் விதைக்கிற திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி வரும் ஆண்டுகள் எல்லாமே எங்களோட இயக்கத்தின் நண்பர்களை சேர்த்து நாங்கள் இந்த பனை விதை விதைக்கிற திட்டங்கள் வந்து நிறையா வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். செய்வோம் கண்டிப்பாக. தேங்க்யூ.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் மை வீடியோ. ஸோ தேங்க்ஸ் அலாட். பசுமைக்கலாம் மரமைக்கலாம். தேங்க்ஸ்.